பொண்ணை அறிமுகப்படுத்தி விட்டேன். நானும் நல்லா தான் 4 லோன் 5 லோன் கொடுத்துன்னு இருக்கிறேன். வாங்குறவே எப்படி நடந்துக்கணும்? நாளைக்கு ஒரு முறை பேர் கேட்டுச்சுன்னா மறுமுறை எப்படி நான் வந்து அவங்க பேர் மதிக்கிறது? சரி, ஜோக் கேட்டீங்க, நீங்க சந்தோஷமா சொல்லிட்டு போயிட்டீங்க. அது எங்களால ஜோக் எடுத்துக்க முடியாது. நீங்க ரொம்ப சொல்லுங்க. பண்டிகை முடிஞ்சு நான் அவளை அனுப்புறேன். நந்தினிய செட் பண்ணுங்க. பண்டிகை கழிச்சு தான் அனுப்புறேன். நீ தடவி வந்தா நான் ஏன் அவங்க அனுப்புறேன். அப்படியே உங்க மகளுக்கும் கொஞ்சம் சொல்லுங்க. நானு அது ஆபீஸ் ரன்னிங் பண்ணணும். நான் கொடுத்துட்டு அப்படியே நிப்பாட்டி வச்சிருந்தேன்னா உங்களுது மட்டும் ரன்னிங் இல்லையா? புரிஞ்சுக்கோ. ஆபீஸ்ல இருக்கிற எல்லாத்தையுமே நாங்க ரன் பண்ணணும். அதுதான் எங்களோட வேலை. ஆடிட்டர் வராங்க, வரல, கொடுக்குறவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அது நல்லா கட்டுறவங்களுக்கு நீங்க கொடுத்தா கட்டுவேன், கொடுக்கலன்னா கட்ட மாட்டேன்ற ரூல்ஸ்லாம் வந்து போடக்கூடாது. சரியா? அன்னையிலேருந்து ஒரு விஷயம், நீங்க முதல் வாங்கும்போது நீங்க அக்கா ஒரு விஷயம் கேளு. நீ முன்ன ஆரம்பிக்கணும். நான் தான் மனசார இப்படி பண்ணுக்கா முன்னேறுக்கான்னு சொல்லி நான் கொடுத்தேன். நாங்க சந்தோஷமா கொடுத்தோம். ஆனா அதை வசூல் பண்ணி பிடிக்கிறதுக்குள்ள திருப்பாரு. அப்பா சாமி, என்ன கேட்கும்? கொடுத்ததா உதாரணம். நல்லா கட்டினதுக்கும் நீதான், நல்லா கட்டாததுக்கும் நீதான். நான் என்ன பண்றேன் சொல்லு. இப்ப நாங்க ஆபீஸ்ல பதில் சொல்லணும்ல, கொடுக்கணும்ல, அந்த உன் பேருக்கு நேரா ஃபில் பண்ணணும்ல, நாங்க போடணும்ல. அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது. கல்ச்சர் குடும்ப வார்த்தையெல்லாம் பேசவே கூடாது. முன்ன நாம கட்டிடணும். மற்றவங்களுக்கு சலிப்பு இல்லாம இந்த அம்மா கொடுத்தா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நான் நினைக்கணும். ஃபர்ஸ்ட் நான் எத்தனை முறை நீங்க தவறி கட்டினாலும் அட வீடு போன முறை ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை கவர்மெண்ட்ல இல்லையா? ஒரே ஒரு மாசத்துல சரி, பண்டிகை முடிஞ்சு நீ எப்பன்னு சொல்லு, நான் அனுப்பி வைக்கிறோம். சரி, நீ வா. உங்க மக வீடு எனக்கு நாற்றம் இல்லை. சரி, என்ன பண்றப்ப நான் போன மாசத்துக்கு முந்தின மாசம் இருந்து கூப்பிடுறேன். சுச்சுவேஷன் தவறுவேன். ஏதோ வந்து இந்த மாசம் தான் என்னால முடிஞ்சது. இது இங்க பாரு, ஏதோ என்னால முடிஞ்சது காட்டுறேன். நான் இனிமே ரெகுலர் பண்ணிக்கிற காட்டுறேன்னும். நீ எனக்கு பணம் கொடுக்காம எங்க போயிடுவ? 50,000 எடுத்துக்கணும். நீ கொடுக்காம எங்க போயிடுவ? எனக்கு வசூல் பண்றதெல்லாம் 5 நிமிஷம்க்கா. நான் ஒன்றும் ரவுடி கிடையாது, கந்து வட்டிக்காரி கிடையாது. போயிட்டு கட்டன் ரைட்டு அசிங்கப்படுத்தா. பொம்பளைங்களுக்கு அசிங்கம் இல்லாம உதவி பண்ணணும்னு நினைச்சுதான் இதை நடத்தினுக்குறோம் நாங்க. புரியுதா? நீ கொடுக்கலாம் உன் மகளுக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ கொடுக்கலாம் உன் மகளுக்காக. நீ வாயா கொடுக்கலாம், தப்பு ஒன்றும் இல்லை. அம்மாவுக்கு தானே. சரி, நீ உன் மகளுக்கான அட்வைஸ் பண்ணலாம்ல. உனக்கு எது வேணும்னாலும் அக்கா கராடி நீ போ, அக்கா செய்வான்னு சொல்லுவ. நீ கடையை மூடி வச்சுங்கன்னா வாடகைக்கு தான் சரியா போகும். நீ எங்க வாங்குறது? எந்த ஓனரும் கொடுக்க மாட்டான். நீ வந்து வாடகைக்கு எடுத்துட்டு நான் காலி பண்ணிக்கிறேன்னா எந்த ஓனரும் கொடுக்க மாட்டான். புத்திசாலிக்கு என்ன ஆளுக்குன்னா ஓடலன்னு கூட்டி வச்சு ஆகுமா?
ட்ரை பண்ணி பார்க்கணும். ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பாதிக்க முடியுதான்னு ட்ரை பண்ணி பார்க்கணும். மூடியே வச்சுருந்தா எப்படி? அது என்ன பஸ் ஸ்டாப்ல நான் பார்லர் வருவேன், நான் பஸ் இறங்கணுன்னே 1 நேரம் வருவா, தேடி வருவா, சந்து பூந்து மூளை எங்க வச்சாலும் பொழிச்சுக்கலாம். அது வந்து மெயின் ரோட்ல தான் வைக்கணுன்ற அவசியம் இல்லை. முன்னாடி வச்சிருந்தாள் எப்படி இருந்துச்சு ஊருக்கு நடுவுல. பெருசா போறோம்னா என்ன பண்றது? எனக்கு கொஞ்சம் உன் பொண்ணு சொல்லு, தீபாவளி முடிச்சுட்டு நானே தான் போவேன். ஹலோ, எனக்கு கதை சொல்ல தெம்பில்ல, தீபாவளி முடிச்சுட்டு அனுப்பி விடுறேன். ஸ்டாப்பா உன் மக கிட்ட நானே தான் சொல்லுவேன். தீபாவளி முடிஞ்சு பேசுறேன், நானே வந்து பேசுறேன். சேர்த்து விட்டாங்க, போயிட்டு வரலாம். அவங்க பேர் அவருக்கு முன்னாடி பெருமையா பேசுறது. பேசுறது ஒரு நாளைக்கு தெரிஞ்சது எல்லாம் எந்த மருந்து